miscellaneous maybe question number 30 or 31. Replace it in the question. சார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கணும். இந்த கொஸ்டின் 3 மாடல்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிட்டேன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண இங்கே என்ன இருக்குது, 1 to 4 இருக்குது கரெக்டுங்களா. அப்போ இங்கே 1 to 4 இருக்குது, 1 to 4 இருக்குது. சார் நல்லா பார்த்துக்குங்க, இது எப்படி ஸ்பிளிட்டாக போகும், எக்ஸ் மைனஸ் 1 சொல்லுமா. இங்கே என்ன கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் 1 புரியுதுங்களா. அப்போ 1 ஷார்ட் ஆகும், அடுத்தது என்னது 2 ஷார்ட் ஆகும், அடுத்து 3 ஷார்ட் ஆகும். சரிங்களா. ஓகேங்க சார். அப்போ இங்கே வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு 0, அப்படி 0 வச்சுக்கிட்டா இதுக்கு மேலே எந்த இது வந்தாலும் நம்மளுக்கு 0 வரும் கரெக்டுங்களா. சரி, இப்போ இதனோட டெஃபினிஷன் என்ன, அப்போ ஒவ்வொரு டெஃபினிஷன் எழுதிட்டு மெர்ஜ் பண்ண போகிறோம் கரெக்டுங்களா. அப்போ என்னாச்சு, எக்ஸ் மைனஸ் 1ஓட டெஃபினிஷன் எழுதணும், மாடுலஸ் வருது. x minus 1, x is greater than 1, minus of x minus 1, x is less than 1. கரெக்டுங்களா. அப்போ என்னாச்சு, இந்த ஃபங்க்ஷன் லெஸ் தென் 1. அப்போ லெஸ் தென் 1னா இந்த கேஸில் இந்த ஃபங்க்ஷன் கிடையாது, அதனால் இந்த இன்டர்வலுக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தேவை கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, இந்த ஃபங்க்ஷன் கிடையாது, ஏன்னா லெஸ் தென் 1க்கு இந்த ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கிடையாது, அதனால் இது 0 ஆயிடுச்சு. சரிங்களா, இது டேரக்ட் என்ன ஆச்சு, 0 ஆயிடுச்சு. புரியுதாமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா. அடுத்த கவுன்ஸ் எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் 2 என்னாச்சு, எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2 மைனஸ் ஆஃப் நல்லா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2. சரிடாங்கண்ணே. அப்போ இது ரெண்டு ஃபங்க்ஷனே இருக்குது, அதனால் நம்ம ஈஸியஸ். அடுத்த ஃபங்க்ஷன் மூணாவது ஃபங்க்ஷன் x minus 3 மாடலஸ் கேஸு. அப்போ என்ன கிடைக்குது, x minus 3 x is greater than 3 minus of x minus 3 x is less than 3. கரெக்டாமா, இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா. சரி, இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் வராது. சரி, இப்போ x greater than 2 x greater than 1 இது வரும். அப்போ 1 to 2ங்கிறது ஒரு லிமிட் கரெக்டுங்களா. 1 to 2 ஒரு லிமிட்ல என்ன ஃபங்க்ஷன் வரும், இந்த கிரேட்டர் தென் 2 இந்த ரெண்டு இது பண்ணிக்கலாமா. கரெக்டாமா, இது கிரேட்டர் தென் 2னா இங்க பாரு லெஸ் தென் 3. நல்லா பாருங்க, இது லெஸ் தென் 3. அப்ப லெஸ் தென் 3 ஃபங்க்ஷன் வருமா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. லெஸ் தென் 3 ல இந்த ஃபங்க்ஷன் வருமா. ஆமாங்க சார். அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. 1 to 2 ல என்னென்ன ஃபங்க்ஷன் வரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சோ 1 to 2 ல எது வரும், கிரேட்டர் தென் 1 சொல்லிக்கிறாங்க. அது கிரேட்டர் தென் 1 நீங்க என்ன கிடைக்கும், x minus 1 கிடைக்கும் கரெக்ட்டுங்களா. அடுத்து என்ன கிடைக்குது, x வந்து கிரேட்டர் தென் 2 சொல்லிக்கிறாங்க. அப்ப 1 to 2 ல இது வருமா, நல்லா பாத்தீங்க. x less than 2 னு இது வருமா. அப்ப minus of x minus 2 கரெக்ட்டுங்களா, minus of x minus 2. அடுத்து வந்து x less than 3 னா இங்க இருந்து. அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்னது, minus of x minus 3. அப்ப இதுதான் வந்து 1 to 2 ஓட ஃபங்க்ஷன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இல்ல டவுட் இருக்குதா. இதுதான் நம்மளுடைய 1 to 2 ஓட ஃபங்க்ஷன். சரி, எனக்கு கடைசி ஸ்டெப் மட்டும் புரியலைங்க சார். கடைசி ஸ்டெப் மட்டும் புரியுதுன்னா ஒவ்வொரு லைனுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிட்டு போட்டு காட்டணும். சரிங்களா. அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்றேன். ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிட்டா நம்மளோட வேல்யூ என்ன, இங்க வந்து 1 இங்க வந்து 4. அப்ப ஃபர்ஸ்ட் லைனோடது மாடுலஸ் ஆஃப் x வந்து என்ன கிடைக்குது, இதனோட டெஃபினிஷன் என்னோட ஸ்டேட் டெஃபினிஷன் மூணையும் கம்பைன் பண்ணி எழுதணும்ல, அதனால சொல்றேன். x minus 1 இது வந்து 0 ஆயிருச்சு. அப்ப இங்க வந்து 2ங்கிறது ஒரு வேல்யூ இருக்குது, இங்க 3ங்கிறது ஒரு வேல்யூ இருக்குது. அப்ப இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன, இந்த இடத்துல வந்து x minus 1 இருக்குது, ஏன்னா x greater than 1. புரியுதாமா. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, x minus 1 இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோடது. செகண்ட் ஃபங்க்ஷனோட இருக்குது, செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு அடுத்த ஸ்ட்ரெயிட் லைன். இன்டர்வல் அதே தான், பட் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் மாறிட்டே இருக்கும். இன்டர்வல் என்னது 1 கரெக்ட்டுங்களா. இன்டர்வல் என்னது, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 4. கரெக்டாமா. அப்ப அதோட ஃபங்க்ஷன் என்ன, மாடுலஸ் ஆஃப் x minus 2. டெஃபினிஷன் சொல்லு, x minus 2 x is greater than 2 minus of x minus 2
x is less than 2. கரெக்டாமா? அப்ப x வந்து less than 2 னா என்ன ஃபங்க்ஷன்? x less than 2 னா என்ன ஃபங்க்ஷன் இங்க இருக்குங்க? minus of x minus 2. கரெக்டாமா? ஆமாம் சார். சரி. இதே ஐடியா தான் தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் சொல்ல போறோம். தேர்ட் ஸ்ட்ரெயிட் லைன். இதே இன்டர்வல். இதே இன்டர்வல் என்ன கிடைக்குது? இங்க 1 2 3 4. கரெக்டாமா? என்ன ஃபங்க்ஷன் வரும்? நல்லா பாத்துங்க. modulus of x minus 3 equal to x minus 3 x is greater than 3 minus of x minus 3 x is less than 3. கரெக்டாமா? ஆமாம் சார். சொல்லுமா? x greater than 3 x greater than 3 என்ன இருக்கும்? இங்க இருக்குமா? x less than 3 என்ன இருக்கும்? இந்த பக்கம் மூவ் ஆகும். இந்த பக்கம் மூவ் ஆகும்போது என்ன வரும்? இந்த பக்கம் மைனஸ் ஆஃப் minus of x minus. ஐடியா ஓகேவா இல்ல டவுட் இருக்குதா? ஓகேங்க சார். டவுட் இல்லை சார். டவுட் இல்ல. கரெக்ட்டா? அப்ப கிரேட்டர் தன்னா இங்க பாருங்க இது ஃபுல்லாவே வரும். இது கிரேட்டர் தன்னா. லெஸ் தன்னா இங்க இருக்குதா? அப்ப இது கிரேட்டர் தன்னா இது ஃபுல்லா என்ன வருது? கிரேட்டர் தன் 2னா இது x - 2 வருது. கரெக்ட்டுங்களா? இது ஃபுல்லாவே x - 2 வருது. பட் எத்தனை பார்ட் டிவைட் ஆகுது? 3 பார்ட்டா டிவைட் ஆகுது. 3 பார்ட்டா டிவைட் ஆகுது. கரெக்ட்டாமா? ஓகே சார். சரி. இப்போ நான் கேட்கக்கூடிய क्वेश्चन என்னன்னா இன்டெகிரல் 1 to 2 1 to 2 ல என்னென்ன பார்ட் வரும்? இன்டெகிரல் 1 to 2 ல x - 1 வருவானா? ஆமாங்க சார். அடுத்து minus of x - 2 வருவானா? அடுத்து minus of x - 3 வருவானா? ஆமாம் சார். சரி. அப்ப ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் பார்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இன்டெகிரல் 1 to 2 ல யார் யார் வருவான்னு நீயே பார்த்துட்டு லைன்ல x - 1 வரும். அடுத்து என்னது? minus of x - 2 ஒன்று வரும். அடுத்து என்னது? minus of x - 3 ஒன்று வரும். இத ஃபர்ஸ்ட் இன்டெகிரலோட பார்ட். சரியாமா? டவுட் இருக்குதா? டவுட் இல்லைங்க சார். சரி. அடுத்த இன்டெகிரல் யாரு? 2 to 3 2 to 3 ல யார் வருவா? x - 1 வருவானா? ஆமாங்க சார். சரி. இப்போ 2 to 3 ல யார் வருவா? இது less than 2 x less than 2 னா இந்த வேல்யூ x greater than 2 னா இந்த வேல்யூ. கரெக்ட்டுங்களா? x greater than 2 னா இந்த வேல்யூவா? ஆமாங்க சார். அப்போ பாத்துக்கங்க நான் என்ட்ரி பண்றேன். அடுத்து யாரு? பிளஸ் இன்டெகிரல் 2 to 3 ல x - 1 வருவான். நல்லா பாத்துங்க x - 1 வருவான். அடுத்து யார் வருவா? greater than தானே? greater than னா இது வருவானா இது வருவானா? greater than 2 னா இதானே வருவான். ஆமாங்க சார். அப்ப பிளஸ் வந்துருவானா அந்த இடத்துல? பிளஸ் ஆமாம் சார். x - 2. சரி. இப்போ less than 2 னா எங்க வருவான்? less than 2 னா யார் வருவா? இதானே வருவான். ஏன்னா up to less than 3 இங்க பாருங்க up to less than 3. அப்ப இது வரைக்கும் நல்லா பாருங்க இது வரைக்கும் இந்த வேல்யூ தான். x greater than 3 தான் இந்த வேல்யூ. இது என்ன வேல்யூ? x greater than 3 தான் இந்த வேல்யூ. அப்ப x less than 3 என்னது? இந்த வேல்யூ தான் மைனஸ் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? மைனஸ் வேல்யூ. அப்ப புரியுதாமா? அப்ப என்னாச்சு? மைனஸ் ஆஃப் x - 3. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஃபங்க்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு? இன்டு டி. ஓகே. கடைசி ஃபங்க்ஷன் யாரு? x greater than 3. greater than யாரு? 3 to 4. கரெக்ட்டுங்களா? 3 to 4 எல்லாமே பிளஸ் ஆ? 3 to 4 ல எல்லாமே பிளஸ் ஆ? இவன் பாரு x - 1 3 to 4 3 to 4 ல இவனு பிளஸ் வேல்யூ. அடுத்து 3 to 4 ல இவனு பிளஸ் வேல்யூ. இவனு பிளஸ் வேல்யூ. கரெக்ட்டாமா? அப்ப அந்த இன்டெகிரல் ரைட் பண்ணுங்க. பிளஸ் இன்டெகிரல் 3 to 4 எல்லாமே பிளஸ் x - 1 பிளஸ் x - 2 பிளஸ் x - 3 into dx. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? ஏதாவது டவுட் இருக்குதா? டவுட் இல்லைங்க சார். கொஞ்சம் போட்டு பாருங்க. நான் உனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுப்பேன். நீ போட்டு பார்க்கணும். சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 1 to 2. சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது? சிம்பிளிஃபை பண்ணு. பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அது மீதி யார் இருக்கிறா? ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்கிறா. அப்போ என்னாச்சு? மைனஸ் எக்ஸ் நம்பர் என்ன இருக்குது? இங்கே -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3. அப்போ 5 - 1 5 - 1 என்னது? -4 ப்ளஸ் 4 5 - 1 வந்து ப்ளஸ் 4. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வருது. கரெக்டாமா? ப்ளஸ் இன்டெகிரல் 2 to 3 2 to 3 ல யார் மைனஸ் இருக்கிறா? இவன் ஒரே ஒரு மைனஸ் இருக்கிறானா? அப்போ என்னமோ கட் ஆயிருமா? இந்த மைனஸ் இந்த மைனஸ் கட் ஆயிரும். இதுல வந்து -1 இருக்குது, இதுல வந்து -2 இருக்குது, இதுல என்ன கிடைக்கும்? +3 இருக்குது. கரெக்ட்டா?
ஆமாம் சார். எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் கரெக்டாக ஓகே சார். ப்ளஸ் இன்டெக்ரல் 3 to 4 இது எல்லாமே ப்ளஸ்ஸு அப்போ எல்லாமே ப்ளஸில் 3x -1 -2 -3 -6 கரெக்டாமா ஆமாங்க சார். இது எனர்ஜி டவுட் இருக்குதா இப்போ நான் போட்டதில்ல எதுவுமே டவுட் இல்லை இல்லை இல்லைங்க சார். சரி தட் இஸ் ஈக்குவல் டு இதனோட ஃபார்முலா -x + 4 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை -1 × 2 n + 1 ஃபார்முலா ப்ளஸ் இதனோட லிமிட் எழுதிக்கங்க இதனோட லிமிட் என்ன 1 to 2 இதனோட ஃபார்முலா என்ன x²/2 லிமிட் எழுதிக்கங்க 2 to 3 ப்ளஸ் இதனோட ரிசல்ட் என்ன 3x - 6 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்ன 3 × n + 1 2 இதனோட லிமிட் என்ன 3 to 4 கரெக்டாமா எனக்கு டவுட் இருக்குதா இல்லைங்க சார். தட் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்துலேயும் 1/2 காமன் ஆகுது எல்லாத்துலையும் 1/2 காமன் எடுத்துங்க லிமிட் சப்மிட் பண்ணுங்க இங்கே மைனஸ் இருக்குது சொல்கிறாங்கன்னு இங்கே 2 போட்டால் என்ன கிடைக்கும் -2 + 2² ஓகே அந்த 2 வெளியே எடுத்துரு எல்லாத்தையும் 2 வந்து வெளியே எடுத்துரு எல்லாத்துக்குமே 2 இருக்குது எல்லாத்துக்குமே 2 வெளியே எடுத்துரு அதை விட்டுருங்க ஓகே சார். இப்போ 4 2 போட்டனால 4 1 போட்டால் -1 9 -9 கரெக்டாக 4 -9 கரெக்டாமா ஆமாம் சார். ஆமாம் சார். சரி அடுத்தது ப்ளஸ் ப்ளஸ் 9 -9 9 2 கிடையாது 9 - 4 கரெக்டாக -4. ஆமாம் சார். ப்ளஸ் இங்கே அப்ளை பண்ணுறாங்க இங்கே 1/3 இருக்குது 1/3 வெளியே எடுத்துட்டேன் சொல்கிறாங்க 4 போட்டால் 12 12 - 6 36 ஆமாம் சார். 36 -3 போட்டால் 9 9 - 3 9 - 6 ஆகும் 9 - 6 3 அப்போ 9 அம்மா ஸ்கொயர் மைனஸ். ஆமாம் சார். 9 தானே கன்ஃபார்ம் தானே ஆ 9 கரெக்டு தானே 9 சொல்லு புரிஞ்சா என்னமோ சொல்ல வர சொல்லுமா கரெக்டு தாங்க சார். ஓகே ஓகே தேங்க்யூ மேம் சிம்பிளிஃபை பண்ணுமா தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இது என்னாச்சு -5 -5 + 5 9 5 ப்ளஸ் இதுவும் என்னாச்சு 5 ப்ளஸ் 1/3 இது என்ன கிடைக்கும் 36 - 9 எவ்வளோமா 6 27 27 ஆமாம் சார். சாரி 27 தானே கன்ஃபார்ம் தானே கன்ஃபார்ம் சார். ஓகே இதுவும் இந்த டைம் கட்டான எவ்வளவு 9 அப்போ என்னாச்சு 5 + 5 10 10 + 9 19 அண்டர்ஸ்டாண்ட் முடியுதா அப்போ 3 டைப் ஆஃப் டயக்ராம் போட்டு 3 டைப் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும் அப்போ ஒரே லைன் கொடுத்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட்